பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மாஸோட யூனிட் வந்து கிலோகிராம் சொல்லுவாங்க. வால்யூமோட யூனிட் வந்து மீட்டர் கியூப் சொல்லுவாங்க. டென்சிட்டி வந்து எப்படி நோட்டேட் பண்ணுவோம் அப்படின்னா, டென்சிட்டியோட சிம்பிள் வந்து ரோ அப்படி சொல்லுவாங்க. ரோ ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இப்போ டென்சிட்டியோட யூனிட் வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டென்சிட்டினா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படி சொல்லுவாங்க. அடுத்தது ரிலேட்டிவ் டென்சிட்டி. ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எனி சப்ஸ்டன்ஸ் டு த டாப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது நம்ம டெஃபினேஷன் எழுதும்போது ஃபுல்லாக எலாபரேட் பண்ணி டென்சிட்டி ஆஃப் சப்ஸ்டன்ஸ். இதுக்கு வந்து நோ யூனிட், மேலேயும் டென்சிட்டி கீழேயும் டென்சிட்டினால இதுக்கு நோ யூனிட் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, 2 டேர்ம் கற்றுக்கிட்டோம். ஒன்று டென்சிட்டி இஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ் பர் யூனிட் வால்யூம். அதோட யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஏன்னா மாஸுக்கு கிலோகிராம், வால்யூம்க்கு மீட்டர் கியூப், அப்போ கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ரிலேட்டிவ் டென்சிட்டினா இட் இஸ் ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் ஒன் சப்ஸ்டன்ஸ் டு த டாப் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். நம்ம ரெஃபரன்ஸ் வாட்டர் எடுப்போம், மேலே வந்து நம்ம என்ன சப்ஸ்டன்ஸுக்கு டென்சிட்டி கண்டுபிடிக்குமோ அந்த டென்சிட்டியே எடுப்போம். ஸோ இதுதான் டென்சிட்டியில் வந்து இதுக்கு டென்சிட்டிக்கு யூனிட் வந்து கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப், ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கு நோ யூனிட். தேங்க்யூ சாம்பியன்.